ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிஸி லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ எல்லாருமே ரொம்ப பிஸியாக தாங்க இருக்கோம். ஃப்ரீயாக இருக்கோங்க அப்படின்னு யாருமே இல்லை. ஹோம் மேக்கர்ஸ் ஃப்ரீ தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வேலைகள், வேலை சுமைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, பேர்டன் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆக இந்த பிஸி லைஃப் ஸ்டைலையும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பிஸி லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின் போது வீட்ல இருக்கவங்க 2வது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வேலைக்கு போற பெண்களா இருக்காங்க அப்படின்னா காலையில வீட்ல எதையோ ஒண்ணு சமைச்சு வச்சுட்டு ஓடிடுவாங்க. அதுவும் பாருங்க மேக்ஸிமம் டிஃபன் பாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான். இல்லைங்களா? அந்த வெரைட்டி ரைஸ் தான் நம்மளால செய்ய முடியுது. சாம்பார், ரசம் அதெல்லாம் செய்ய முடியல. கூட குழந்தைங்களும் எடுத்துட்டு போ மாட்டேன்றாங்க. அப்ப அந்த வெரைட்டி ரைஸையே ஹெல்த்தி ஆக்கிக்கிறது எப்படி? அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இப்ப குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா, கீரை கடைஞ்சு எல்லாம் வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? கீரை சாதம். ஒரு நாள் கீரை சாதம் எண்ணெய் கம்மியா போட்டு தண்டோட எலசு தண்டோட தண்டோட நம்ம பாத்தீங்கன்னா கட் பண்ணி கீரைய கீரை சாதமா பண்ணிக்கலாம். ஒரு நாள் புதினா சாதம், ஒரு நாள் கொத்தமல்லி சாதம், ஒரு நாள் கேரட் சாதம், ஒரு நாள் பாத்தீங்கன்னா சொரக்காய் சாதம், ஒரு நாள் பீட்ரூட் சாதம், ஒரு நாள் பீர்க்கங்கா சாதம். இப்படி 7 நாளைக்கு 7 சாதங்கள். இல்ல இந்த சொரக்காய் சாதம், பீட்ரூட் சாதம்லாம் எப்படிம்மா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. சொரக்காய நல்லா கட் பண்ணிட்டு நம்ம பொரியல் மாரி தாளிச்சிடணும். கூட்டு மாரி நெறைய பருப்பு போடாம பொரியல் மாரி தாளிச்சு, லைட்டா வேணா சிறுபருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இத சாதம் போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி குடுத்துட்டா, அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரையா இருக்கும். சாப்ட்டுருவாங்க ஈஸியா. ஒரு நாள் பிசிபெல்லாபாத். இப்ப இந்த சாதம்லாம் மாறிடுச்சு. எங்களுக்கு இந்த சாதம் ரொட்டீனா சாப்ட்டு சாப்ட்டு சலிச்சிருச்சுங்க. அப்போ ஒரு நாள் பிசிபெல்லாபாத் எடுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, பிசிபெல்லாபாத் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு பிசிபெல்லாபாத் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி. இன்னொரு நாள் வெறும் கொட்டைங்க மட்டும். அதாவது பயிர் வகைகள் முக்கியமா பட்டாணியும், உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு ரைஸ். இந்த மாரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரைஸா நீங்க லஞ்ச் பாக்ஸ் குடுக்குறீங்க அப்டின்னா, நமக்கு வேலையும் ஈஸி. அட் த சேம் டைம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கீங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லஞ்ச் பாக்ஸ் தானே குடுக்கணும். இப்ப குழந்தைங்களுக்கு இல்ல, கணவருக்கும் இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குற மாதிரி. அதே மாரி காலேஜ் போற பிள்ளைங்க அப்டின்னா, சாம்பார் ஊத்தி, ரசம் ஊத்திலாம் பிள்ளைங்க இப்ப சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஸ்பூன் போட்டு சாப்பிடணும். அப்படிதான் விருப்பப்படுறாங்க. ஆக ஸ்பூன் போட்டு சாப்பிடுற மாரி இந்த மாரி வெரைட்டி ரைஸ். கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் இதுல கலந்துருது. கூட பார்த்தீங்கன்னா, நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்டின்னா எக் 2 முட்டை, இல்ல 1 முட்டை, இல்ல முட்டை ஆம்லெட் அத ஊத்தி குடுத்துருங்க. பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுக்கு காம்போவா இருக்கும். இல்லைங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொரியல்களும் எங்க பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. எதையாவது வறுத்து குடுத்தா தான் சாப்பிடுவாங்க. தப்பே இல்ல வறுத்து குடுக்கலாம். உருளைக்கிழங்கு சாப்பிடவே கூடாது, கருணக்கிழங்கு சாப்பிடவே கூடாது, வாழைக்காய் சாப்பிடவே கூடாது, சேப்பங்கிழங்கு சாப்பிடவே கூடாது அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாரி நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ரைஸ் நீங்க செஞ்சுட்டு, தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வறுத்து குடுக்குறீங்க அப்படின்னா பிள்ளைங்க சாப்ட்டுருவாங்க. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இப்ப எனக்கெல்லாம் கூட உருளைக்கிழங்கு எல்லாம் வறுத்து வச்சா தான் பிடிக்கும். இப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாரி வறுத்து வச்சு எங்க அம்மா குடுத்துருப்பாங்க. நான் எதுனாலும் சாப்பிட்டுருவேன். என் தங்கச்சி, என் சிஸ்டர்ஸ்லாம் அக்காலாம் அந்த மாரி வறுத்து இருந்தா தான் சாப்பிடுவாங்க. அப்ப பிள்ளைங்களுக்கு அந்த மாரி வறுத்து இருந்தா தான் பிடிக்குதா, தாராளமா வறுத்து குடுங்க. ஆனா சிம்ல வச்சு எண்ணெய் கம்மியா போட்டு வறுத்து குடுங்க. நல்லது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்றது குடுக்கணும். காலையில பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவு இட்லி, தோசை தான். நம்ம மேக்ஸிமம் இட்லி, தோசை தான் சாப்பிடுவோம். அதுல மிஞ்சி போனா பொங்கலு அப்படின்றது சாப்பிடுவோம். இல்ல பூரி சாப்பிடுவோம். இவ்வளவுதான் நம்மளோட இது. நம்ம பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி சாப்பிடுறதுலாம் காலையில ரொம்ப கம்மி. அட மிஞ்சி போனா சப்பாத்தி சாப்பிடுறோம். அப்ப காலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்லி மாவு நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா? அரைக்கும் போதே பொதுவா பாருங்க 3 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு அப்படின்னு போடுவாங்க. இதையே இட்லிக்கும் வச்சுப்பாங்க, தோசைக்கும் வச்சுப்பாங்க நெறைய பேர். இப்ப நீங்க என்ன காம்பினேஷன் போட்டாலும் ஒரு சிலர் இந்த காம்பினேஷன் மாத்துவாங்க. என்ன காம்பினேஷன் போட்டாலும் இப்ப 3 டம்ளர் புழுங்கலரிசி போடுறீங்க அப்படின்னா, 2 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் உளுத்தம் பருப்பு அப்படின்றது போட்டுக்கோங்க. நல்ல இவ்ளோ வெந்தயம் போட்டுக்கோங்க. ந இவ்ளோ போட்டீங்க அப்படின்னா கசப்பு எடுக்கும். சும்மா இவ்ளோ வெந்தயம் நல்லா ஊற வச்சு போடுங்க. லைட்டா கசப்பு தட்டும். இட்லி லைட்டா எல்லோயிஷ் கலரா இருக்கும். பெருசா கசப்பு தெரியாது. ரொம்ப வெறுமனே ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தா மட்டும் தான் அந்த லைட்டா சிறுங்கசப்புன்றது தெரியும். அப்ப இது எதுக்கு போட சொல்றோம் அப்படின்னா, உளுத்தம் பருப்பு தொட்டோட போட்டுக்கோங்க. தொட்டோட, தோலோட போடுறீங்க அப்படிங்கும்போது அது ஆன்டோசைனின் ஜாஸ்தி இருக்குமா. கேன்சர் மாரி பெரிய பெரிய நோய்கள் வராம கூட அது தடுக்குது. ஆக இட்லினாலும், தோசைனாலும் இப்படி நீங்க போட்டுக்கோங்க. எலும்புகளுக்கு சத்து அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேல உடலுக்கு தேவையான நெறைய புரோட்டீன் கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும். இப்படி நெறைய விஷயம். ஸோ அதனால அது போட்டுக்கோங்க. அதுல முக்கியமான ஆன்டோசைனின்
கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய் அது மட்டும் இல்லை, கேன்சரே வராமல் தடுக்கணும். அப்போ எவ்வளோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இரவு நேரங்களில் நீங்கள் என்ன வந்து நார்மலாக என்ன சாப்பிடுவீங்க? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி. அப்போ சப்பாத்தி அப்படின்னா கூட சப்பாத்தி மாவு பிசையும் போது கூட கொஞ்சம் சிறுதானிய பொடிகள் அப்படின்றது வாங்கி வச்சுக்கோங்க. அது கம்பு பொடி, சாம பொடி, கேழ்வரகு பொடி, சோளப்பொடி இப்படி எதுவாக இருந்தாலும் கோதுமை மாவு 3 டம்ளர் போடுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் சிறுதானிய பொடி போட்டு கலந்து சப்பாத்தி சுட்டுக்கோங்க. இட்லி ஊத்துறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அந்த சிறுதானிய பொடி போட்டு இட்லி, தோசைன்னா 1 டம்ளர், அடைன்னா 1 டம்ளர். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, உப்புமா அப்படின்னா சம்பா ரவை உப்புமா. இந்த மாதிரி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, இது ஹெல்த்தியான ஒரு அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேகமாக ஓடக்கூடிய வாழ்க்கையிலயும் ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி குடிக்கவே கூடாது அப்படின்லாம் இல்லைங்கம்மா. காலையில ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி குடுங்க. குடிக்கவே மாட்டோம் அப்படின்றவங்க தனியா டீ மாதிரி எடுத்துக்கலாம். தனியா டீ காலையில 1, ஈவினிங் 1. இல்ல காலையில டீ குடுக்கும்போது அதில கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி, ஏலக்காய் போட்டு ஒரு டீ. சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா டீ. இல்ல சாயங்காலம் காஃபி. எதுனாலும் எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க. அப்ப எவ்ளோ பிஸியா இருந்தாலும் ரொம்ப எளிமையா நம்ம ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றத எடுத்துக்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தனியா நம்ம வெஜிடபிள்ஸ் சண்டே இருக்கிறோம். தனியா நாங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் செய்வோங்க. அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா, சிக்கனு, மட்டனு இல்ல நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீரை, சாம்பாரு, பொரியலு, காரக்குழம்பு இப்படியெல்லாம் நல்லா திவ்யமா சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு முறையா இருக்கும். இது ரொம்ப எளிமையான உணவு முறை தான். ஆனா ஆரோக்கியமானது. இப்படி ஃபாலோ பண்ணுங்கம்மா. நெறைய நல்லது அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். அதுக்கும் மேல பல நோய்கள் வராம இந்த உணவு உங்கள காப்பாத்தும் அப்படின்றதும் உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.